10 வயசு பொண்ணு லாவண்யா அழுதுகிட்டே சந்திரனோட வீட்டுக்கு வந்தா. சந்திரன் அவளுக்கு சித்தப்பா. லாவண்யா அழறத பாத்து அந்த வீட்ல இருந்து சந்திரன், அவனோட மனைவி சுஜாதா, அம்மா சாவித்ரி வெளியில வந்தாங்க. அழுதுட்டு இருக்க குழந்தைய பாத்து அவங்களுக்கு மனசே தாங்கல. என்ன ஆச்சுமா? எதுக்கு அழற? சித்தப்பா, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, சாப்பாடு போடுன்னு அம்மாவை கேட்டா உங்க அப்பாக்கு சம்பாதனை இல்ல, கால்வால தண்ணி இல்லாம 1 வருஷமா போட்டுட்டு இருக்க விளைச்சல் கைக்கு வரல, கடன் அதிகமாயிட்டே போகுது, வீட்ல சமைக்க ஒன்னும் இல்லன்னு பிச்சை எடுத்து சாப்பிடுன்னு சொல்லி அடைச்சி என்ன அப்படின்னு சொன்னதும் சுஜாதாவோட அம்மா மனசு தாங்கல. லாவண்யாவோட கண்ணீரை போய் தொடச்சா சுஜாதா. அடடா, என் செல்லக்குட்டிக்கு பசியா இருக்கா, உள்ள வாடா, சித்தி சாப்பாடு போடுற, வயிறார சாப்பிடு, என்ன அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி லாவண்யாவ வீட்டுக்குள்ளார கூட்டிட்டு போனா. அத பார்த்து சாவித்ரியும் சந்திரனும் சந்தோஷப்பட்டாங்க. கால்வாயில இருந்து தண்ணீர் வராம ஃபுல்லா காஞ்சு போன நிலத்த பார்த்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருந்த புருஷன் விக்னேஷ் கிட்ட வந்தா. அவளோட மனைவி கமலா. நீ எவ்ளோ அழுதாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல. அது கேட்டதும் விக்னேஷ் இன்னும் கொஞ்சம் கவலைப்பட்டாரு. என்ன சொன்ன கமலா? நீயா? நீங்கன்ற மரியாதை போயிடுச்சோ? ஓஹோ, இத்தனை நாள் விவசாய வேலை பார்த்து பணம் சம்பாதிச்சு கொடுத்ததால வாங்க போங்கன்னு மரியாதை இருந்தது, கணவன்ற மதிப்பு இருந்தது. இப்போ நிலம் இல்ல, பணம் வராதுன்னு தெரிஞ்சு நீன்றியா அப்படின்னு கண்ணீர் விட்டாரு. நான் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல சம்பாதிக்காத ஆம்பளைய எந்த பொம்பளையும் மதிக்க மாட்டான். இப்ப நீ எவ்ளோ கண்ணீர் விட்டாலும் அந்த கண்ணீரால இந்த நிலமும் நனைய போறதில்ல, விளைச்சலும் நடக்க போறதில்ல, இதுல போட்ட பணமும் கிடைக்க போறதில்ல அப்படின்னு சொன்னதும் விக்னேஷ்க்கு கோவம் வந்துருச்சு. அப்படின்னா நீயே இந்த நிலத்தை எல்லாம் பாழாக்கிடு கமலா அப்படின்னு சொன்னாரு. அப்போ கமலாவோட கடும் சொற்கள் இன்னும் அதிகமாச்சு. என்ன, வீட்ல கேட்காத குரல் இங்க நிலத்துல கேக்குது? இந்த வீரத்தெல்லாம் பொம்பளை கிட்ட கத்துறதுல இல்ல, விளைக்கிற பயிர்ல காட்டியிருக்கணும். இத்தனை நாள் விளைச்சல் பண்ணிட்டு தானே இருந்த கமலா. கால்வாயில தண்ணி இருக்கும்போது விளைச்சல காட்டுறது பெருசில்ல. உன் தம்பிய பார்த்து. ஆமா, என் தம்பியை பார்த்து நான் பெருமைப்படுறேன். ஆனா உன்னோட உண்மையான ஸ்வரூபத்தை தெரிஞ்சிக்காம என் தம்பி சந்துருவோட சண்டை போட்டு அவனுக்கு ரொம்ப அநியாயத்தை பண்ணிட்டேன். அநியாயம் செஞ்சா உன் தம்பி பிச்சை எடுக்கணும். ஏன் அந்த ஆள் இன்னும் கடன்காரன் ஆகல? உன் பேச்சை கேட்டு எங்க அண்ணன் தம்பி உறவுக்கு நான் அநியாயத்தை பண்ணாலும் அந்த கடவுள் அவனுக்கு நியாயத்தை பண்ணியிருக்காரு. அதனால்தான் அவனோட நிலத்துல நல்ல விளைச்சல் ஏற்பட்டு அதை வித்து நல்லா சம்பாதிச்சு சந்தோஷமா வாழறான். நான் சொல்றபடி செஞ்சா நம்ம நிலமும் பச்சை பசேல்னு இருக்கும், நம்ம கூட நல்லா குடும்பம் நடத்தலாம். இத்தனை நாள் நீ சொன்னபடி கேட்டுதான் இன்னைக்கு நமக்கு இந்த நிலைமை. என் தம்பி சொன்ன மாதிரியே நம்ம கிட்ட இருந்த கொஞ்ச நெஞ்ச சொத்தை விற்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தாரு. பச்சை பசேல்னு விளைஞ்சு இருக்கிற தன்னோட நிலத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்த சந்திரன் கிட்ட அவங்க அம்மா வந்தாங்க. சின்னவனே, விளைச்சல் கைக்கு வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்ல? ஆமாம்மா. சின்னவனே, உன் கூட்ட கொஞ்சம் பேசணும்டா. அண்ணனை பத்தி தானம்மா? எப்படிப்பா சரியா சொல்ற? ரத்த சொந்தம்னு சும்மாவா சொன்னாங்க? கால்வாயில தண்ணி வராததால அண்ணனோட விவசாய நிலம் எல்லாம் காஞ்சி போச்சுமா. இன்னும் ஒரு 2 நாள்ல தண்ணி விடலனா அந்த நிலம் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம போயிடும்மா. ஆமாண்டா, உன் அண்ணி பேச்ச கேட்டுக்கிட்டு சொத்தை பிரிக்கிறதுல உங்க அண்ணன் உனக்கு அநியாயம் பண்ணிட்டான். கோவப்படாதப்பா, பகைய கூட வளர்த்துக்காம நீதான் அண்ணனுக்கு உதவி செய்யணும். ஐயோ அம்மா, எனக்கு அண்ணன் மேல கோவம்லாம் இல்லை, எந்த வெறுப்பும் இல்லை. அண்ணன் மனசுல எங்கேயோ ஒரு மூலையில என் மேல பாசம் கண்டிப்பா இருக்கும். அது நான் எப்பவுமே பார்த்துருக்கேன். அதான் நான் அண்ணனுக்கு எப்படியாவது உதவணும்னு முடிவு பண்ணிட்டேன். நல்ல முடிவு தாண்டாப்பா, சுஜாதா கிட்டயும் சொல்லிடு. கண்டிப்பா சொல்றம்மா, அவ கூட உதவி செய்ய கண்டிப்பா முன் வருவா அப்படின்னு பேசிக்கிட்டு இருட்டும்போது 2 பேரும் வீடு வந்து சேர்ந்தாங்க. சுஜாதா சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க. ஒரு நாள் ராத்திரி தூக்கம் வரலன்னு வாசல்ல நின்னுக்கிட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு இருந்த விக்னேஷ் கிட்ட டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு வந்தா கமலா. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, போய் செஞ்சுட்டு வாங்க போங்க.
வேணாம் கமலா, ஏற்கனவே தம்பிக்கு ரொம்ப துரோகம் பண்ணிட்டேன். இப்போ போய் மோட்டரை போட்டு தம்பியோட தண்ணியெல்லாம் நம்ம நிலத்துக்கு விட முடியாது கமலா. அப்படின்னா நானும் என் பொண்ணும் எதையாவது குடிச்சிட்டு சாகுறோம். அப்போ உன் தம்பியோட சந்தோஷமா இரு அப்படின்னு கோபமா சொன்னதும் கமலாவை பத்தி தெரிஞ்ச விக்னேஷ் மனசாட்சிய கொன்னுட்டு மனைவிக்காகவும் மகளுக்காகவும் டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு நிலத்துக்கு போனாரு. அத பார்த்து சந்தோஷப்பட்டா கமலா. நிலத்துக்கு போன கணவனுக்காக சுஜாதா ஜன்னல்ல நின்னுக்கிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா. விக்னேஷ் டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு நிலத்துக்கு வந்தாரு. ஆனா அதே நேரத்துல சந்திரன் தன்னோட கிணத்துல இருந்து தண்ணிய தன்னோட அண்ணன் நிலத்துக்கு பாய்ச்சிக்கிட்டு இருந்தான். அத பார்த்த விக்னேஷ் ரொம்ப கவலைப்பட்டாரு. பொண்டாட்டி பேச்சை கேட்டு புத்தி இல்லாம உனக்கு அநியாயம் பண்ணிட்டேன். அப்ப கூட இந்த அண்ணன் நல்லா இருக்கணும்னு எனக்கு உதவி பண்றியா தம்பி? இவ்வளோ நல்ல மனசு கொண்ட உன்னை எத்தனை தடவை கையெடுத்து கும்பிட்டாலும் போறாதுப்பா. நோய் நொடி இல்லாம 100 ஆண்டு வாழணும் பண்ணி அப்படின்னு நினைச்சிட்டு எதையும் பார்க்காத மாதிரி எதுவும் தெரியாத மாதிரி தன்னோட வீட்டுக்கு போனாரு விக்னேஷ். தம்பி சந்திரன் அவரோட நிலத்துக்கு தேவையான தண்ணீர் எல்லாத்தையும் பாய்ச்சிட்டு, அண்ணா இப்பதான் எனக்கு திருப்தியா இருக்குண்ணா. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்ண்ணா. உன் ஆசீர்வாதம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் தேவைண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சதை யாரும் பார்க்கலன்னு சுத்தி பார்த்துட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி அந்த இடத்த விட்டு போனான். ஆனா அந்த அண்ணன் தம்பிக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, அந்த ரத்த பந்தத்தை இந்த பஞ்சபூதங்களும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்குன்றத. மறுநாள் கமலா அவங்களோட நிலத்துக்கு வந்து பார்த்தா. தன்னோட கணவன் சொன்னபடி செஞ்சாரா இல்லையான்னு செக் பண்ணா. நிலம் எல்லாம் நனைஞ்சு போயிருந்ததுனால கணவன் சொன்னபடி செஞ்சிட்டாருன்னு சந்தோஷப்பட்டு அங்க இருந்து வீட்டுக்கு போனா. இப்படியே நாட்கள் போச்சு. அண்ணன் தம்பி 2 பேரும் யாரும் இல்லாதப்போ, யாரும் பார்க்காதப்போ பேச ஆரம்பிச்சாங்க. அறுவடை காலம் வந்துச்சு. அவங்க நிலத்தை பார்த்து அண்ணன் தம்பி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தம்பி செஞ்ச உதவிக்கு கண்டிப்பா நன்றி கடன் செலுத்தணும் அப்படின்னு அண்ணன் விக்னேஷ் மனசுல நினைச்சாரு. ஒரு நாள் விளைஞ்ச பயிரை வாங்கறதுக்கு பக்கத்து ஊரை சேர்ந்த பெரியசாமி வந்தாரு. அறுவடை செஞ்ச பயிறு 2 குவியலா இருக்கறத பார்த்தாரு. விக்னேஷுக்கு வந்தது யாருன்னு தெரிஞ்சு நிலத்துக்கிட்ட இருக்க மரத்தடியில கட்டுல போட்டாரு. என் தம்பி சாப்பிட போயிருக்கான், நீங்க இப்படி உட்காருங்க. வேணாம் விக்னேஷ், நான் கொஞ்ச நேரம் இப்படியே நிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் விக்னேஷ் அங்கிருந்து தன்னோட பயிருக்கு போனான். பெரியசாமி கவனிக்கலன்னு விக்னேஷோட குவியல்ல இருந்து தானியங்களை எடுத்து 2வது குவியல்ல போட்டுக்கிட்டு இருந்தாரு. அத பார்த்த பெரியசாமி, இந்த அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? தம்பியோட குவியல்ல இருக்கிற தானியங்களை தன்னோட குவியலுக்கு மாத்திக்கிறான். ரொம்ப மோசம். யாரு நம்புறதுன்னே தெரியல. அண்ணனே தம்பிய இப்படி ஏமாத்தினா வெளி ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு நினைச்சு விக்னேஷ் கிட்ட வந்தாரு. என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? தம்பி செஞ்ச உதவிக்கு நன்றி கடன் செலுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு நடுவுல நடந்த சண்டை, தம்பி சந்திரன் செஞ்ச உதவிய பத்தி சொன்னாரு. அத கேட்டு பெரியசாமி சந்தோஷப்பட்டாரு. நீங்க அப்படி செய்யறதுல தப்பு இல்ல. உங்களை நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. பெரியாள் தான் நீங்க. இந்த விஷயத்த என் தம்பி கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு பெரியசாமி கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டாரு விக்னேஷ். கொஞ்ச நேரத்துல சந்திரன் திரும்ப வந்தான். பெரியசாமிய பார்த்து அவருக்கு மரியாதை செலுத்தினான். இப்போ விக்னேஷ் சாப்பிட போனாரு. பெரியசாமி ஐயா, நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் பெரியசாமிக்கு நடக்க போறது என்னன்னு தெரிஞ்சிருச்சு. மனசுக்குள்ள, இப்போ இந்த தம்பி தன்னோட குவியல்ல இருக்கிற தானியங்களை அண்ணனோட குவியல்ல போட போறான் அப்படின்னு நினைச்சு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. பெரியசாமி நினைச்சபடியே சந்திரன் அவனோட குவியல்ல இருந்து தானியங்களை எடுத்து அண்ணனோட குவியல்ல போட்டான். அத பார்த்த பெரியசாமி, எதுக்கு சந்திரன் அப்படி பண்ற? எங்க அண்ணன் நிலைமை உங்களுக்கு நல்லா தெரியும்ல. என் அண்ணி பேச்சை கேட்டு என் கூட சண்டை போட்டுட்டாரு. அண்ணி அண்ணனோட சொத்து எல்லாத்தையும் விற்க வச்சுட்டாங்க. எங்க அண்ணனும் என்ன பண்றதுன்னு தெரியாம எங்க அண்ணி பேச்சை கேட்டு நல்ல விளைச்சல் நிலத்தெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு மீந்த நிலத்தை எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த சந்திரனோட வார்த்தைகளை கேட்டாரு பெரியசாமி. நான் எங்க அண்ணன் பேச்சுக்கு மறுப்பு சொல்லல, பிரச்சனை எதுவும் பண்ணல. நானு, என் மனைவி, என் அம்மா 3 பேரும் கஷ்டப்பட்டு கிணத்தை தோண்டினோம். என் நல்ல நேரம், அந்த கடவுளோட கருணை, கிணத்துல தண்ணி இருந்தது, நல்ல விளைச்சல் ஏற்பட்டது. தண்ணி இருந்த ஓ நிலத்துல நல்ல விளைச்சல் வந்தது. காவால தண்ணி வராம உன் அண்ணன் நிலம் காஞ்சி போச்சு. இப்போ கடங்காராயிட்டான், அதானே? உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு பசங்க இல்லை.
என் அண்ணனுக்கு பொண்ணு இருக்கா. கடன் ஆயிடுச்சு. அதான் இப்படி. உங்க அண்ணன் தம்பி பாசத்தை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு சந்திரா. எனக்கும் ஒரு அண்ணனோ தம்பியோ இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே விக்னேஷ் வந்தாரு. அண்ணன் தம்பி ஒருத்தர் எப்படி புரிஞ்சிருக்கிறீங்கன்னு அவங்கள பாராட்டிட்டு பயிருக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டு போனாரு. கொஞ்ச நாள்லயே கமலா செஞ்ச தப்ப உணர்ந்து அண்ணன் தம்பி 2 பேர்கிட்டயும் மன்னிப்பு கேட்டான். எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய வீடு கட்டி ஒத்துமையா சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரியோட உங்களை நாளைக்கு மீட் பண்றேன். பாய். அழகான ஒரு ஊர்ல ராஜையா தன்னோட மனைவி பேர்ல ரொம்ப பாசமா கட்டின வீடு அது. அந்த வீட்டு பேரு சாரதா நிலையம். ராஜையா சாரதா 2 பேரும் புண்ணியம் செஞ்ச தம்பதியர். ரொம்ப அந்யூன்யமா வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு கல்யாண வயசான ஈஸ்வர் சுதாகர்னு 2 மகன்கள் இருந்தாங்க. பெரியவன் ஈஸ்வர் விவசாய வேலையை பார்த்துட்டு வந்தான். சின்னவன் சுதாகர் பட்டணத்துல படிச்சுட்டு இருந்தான். ஒரு நாள் சுதாகர் பட்டணம் கிளம்புறப்போ, அம்மா நான் கிளம்புறேன், இப்பவே நேரம் ஆயிடுச்சு, இதுதான் கடைசி பஸ் வேற, இதை விட்டுட்டேன்னா நான் நாளைக்கு தான் போகணும், பரீட்சைக்கு போக முடியாம போயிடும்மா, இத்தனை நாள் படிச்சதெல்லாம் வீணாயிடும். அம்மா அப்பா ஊர் தலைவர் பொறுப்புல பஞ்சாயத்துக்கு போயிருக்கார், இப்ப வரமாட்டார், தம்பிய ஆசீர்வதிச்சு அனுப்புமா. அம்மாவா என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும்பா. உங்க அப்பாவோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு வேணும்ல. அம்மா எனக்கு அப்பாவோட ஆசீர்வாதம் அண்ணன் ரூபத்துல கிடைச்சிருக்குமா. பெத்த பாசம் உனக்கு இருக்குன்னா வளர்த்த பாசம் அண்ணனுக்கு இருக்குமா. அண்ணன் கிட்ட அம்மாவோட பாசமும் அப்பாவோட ஆசீர்வாதமும் எனக்கு கிடைக்குமா. இப்படி அண்ணன் ஈஸ்வர் மேல வச்சிருந்த பாசத்தை சுதாகர் வெளிப்படுத்தினான். சாரதா கண்லேருந்து ஆனந்த கண்ணீர் வழிஞ்சுது. எப்பவுமே அண்ணாவும் தம்பியும் இப்படி ஒன்னாவே இருக்கணும்பா. இருப்போம்மா, இந்த அண்ணன் தம்பியை பிரிக்கிற எந்த ஒரு சக்தியும் இந்த உலகத்திலேயே இல்லைம்மா. ஒருவேளை எங்க நடுவில் ஏதாவது வரும்னா நாங்க விட மாட்டோம்மா. ஆமாம்மா, அண்ணன் எனக்காக என்னெல்லாம் விட்டு கொடுத்துருக்காருன்னு எனக்கு தெரியும். நான் என்ன கொடுத்தாலும் என் அண்ணன் கடனை தீர்க்க முடியாது. இப்படி பேசிட்டு இருக்கிறப்போ பஸ் ஊருக்குள்ள வர சத்தம் கேட்டுது. தம்பி, பஸ் வந்த மாதிரி இருக்கு, வா போகலாம். அம்மா கிளம்புறேன், அப்பா வீட்டுக்கு வந்ததும் அவர்கிட்ட நான் கிளம்பின விஷயத்த சொல்லுங்கம்மா. கண்டிப்பாப்பா. இப்படி அம்மா சொன்னதுமே சுதாகர் தன்னோட பைய எடுத்துக்கிட்டு அண்ணன் ஈஸ்வரோட வீட்டை விட்டு கிளம்பினான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ராஜையா வீட்டுக்கு வந்து அங்க இருந்து நாற்காலியில உட்கார்ந்தாரு. சாரதா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. இப்படி சொன்னதுமே சாரதா தண்ணி எடுத்துட்டு ராஜையா கிட்ட வந்தாங்க. அவர்கிட்ட தண்ணிய கொடுத்தாங்க. அவர் தண்ணிய குடிச்சிட்டு, சாரதா பிள்ளைங்க எங்க, காணவே இல்லையே. நீங்க வீட்ல இருந்தா பார்க்கலாம், காலையில போய் இப்படி இருட்டி போற வரைக்கும் யாருக்காவது பஞ்சாயத்துன்னு போயிடுறீங்க, இப்ப வரீங்க, அப்புறம் எங்க இருந்து பசங்களை பார்க்கறது? சரியான நியாயம் நம்ம கிட்ட கிடைக்கும்னு வந்தவங்கள எப்படிமா ஏமாத்தி அனுப்ப முடியும் சொல்லு. ஊர்க்காரங்க பிரச்சனையோட நம்ம பசங்களையும் கொஞ்சம் பாருங்கன்னு தான் சொல்றேன். இன்னைக்கு சின்னவன் பட்டணத்துக்கு போறான்ற விஷயத்த நீங்க காலையில போகும்போது சொன்னல. ஐயோ சாரதா, பஞ்சாயத்து விஷயத்துல நான் இதை மறந்தே போயிட்டேன். அவங்க போய் எவ்வளோ நேரம் ஆகுது, நான் போய் பஸ் ஸ்டாண்ட்ல பார்க்குறேன். அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஆனா பெரியவன் நம்மளோட ஸ்தானத்துல இருந்து அவனை நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்றான். இப்படி சொன்னதுமே ராஜையா ரொம்ப சந்தோஷப்பட்டார். இப்படியே நாட்கள் கழிஞ்சுது. ஒரு நாள் சாரதா தோட்டத்துல பூ பறிச்சுட்டு இருந்தாங்க. அந்த சமயம் ஒரு பாம்பு சாரதாவை கொத்திட்டு போயிடுச்சு. நேரத்துக்கு வீட்டுல யாருமே இல்லாததால சாரதா விஷக்கடியால இறந்து போயிட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு ராஜையா, சுதாகர், ஈஸ்வர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு ஆண்டுக்கு பிறகு பெரியவன் ஈஸ்வர் திருமணம் பார்வதியோடையும் சின்னவன் சுதாகரோட திருமணம் பட்டணத்து பொண்ணு அமுல்யாவோடையும் நடந்தது. பெரிய மருமக பார்வதி உடல்நலம் குறைவா இருந்த தன்னோட மாமனார் ராஜையாவை பார்த்துக்கிட்டு இருந்தா. வீட்டு வேலையும் சமையல் வேலையும் பார்த்துக்கிட்டா. அமுல்யா என்னடான்னா எந்த வேலையும் செய்யாம எதையாவது படிச்சுக்கிட்டு அடாவடியா உட்கார்ந்துட்டு இருந்தா. இத பார்த்து கூட சுதாகர் எதுவுமே சொல்லல. ஒரு நாள் ராஜையா தாங்கிட்ட இருந்த சொத்து எல்லாத்தையும் பெரிய மக ஈஸ்வர் மேல எழுதி வச்சதை தெரிஞ்சுக்கிட்டான் சுதாகர். கணவனோட அண்ணன் ஈஸ்வர மேலேயே எல்லா சொத்தையும் எழுதி வச்சிட்டாங்கன்ற தெரிஞ்ச சுதாகரோட மனைவி
வீட்ல ஈஸ்வரும் அவரோட மனைவி இல்லாத நேரமா பார்த்து தன்னோட கணவனை மாமனார் ராஜையா கிட்ட கூட்டிட்டு வந்தா. அதை பார்த்து ராஜையா, இத்தனை நாளுக்கு அப்புறமா என்ன பார்க்க வந்திருக்கியா சின்னவனே? இப்ப கூட பாசமா உங்களை பார்க்க வரலப்பா. சொத்து மொத்தத்தையும் அண்ணன் பேருக்கே எழுதி வச்சிருக்கீங்களே. ஆமாம்பா சின்னவனே, பெரியவன் பேர்ல தான் எழுதியிருக்கேன். அவன் என் கூட சேர்ந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சான், அது உனக்கும் தெரியும். என்னங்க இவர்கிட்ட இதெல்லாம் எதுக்கு சொல்லுங்க? காலி பத்திரத்துல அவரோட கையெழுத்த வாங்குங்க. அப்புறம் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அதை எழுதிப்போம். இப்படி சொன்னதும் சுதாகர் ராஜையாவோட கைய வற்புறுத்தி இழுத்து காலி பேப்பர்ல கை நாட்டு போட வச்சு அங்கிருந்து கிளம்பிட்டான். அதே வருத்தத்தோட ராஜையா கண்ணை மூடிட்டார். இறுதி சடங்கும் முடிச்சுது. அண்ணா, அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி சொத்து எல்லாத்தையும் என் பேர்ல எழுதிட்டாரு. இந்தா உனக்கு அந்த மாட்டு தொழுவத்தை கொடுத்துருக்காரு. அங்க மாடுகளோட நீயும் அண்ணியும் எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க? எங்க கூடயே இந்த வீட்டுல இருந்துக்கோங்க. இல்லைன்னா வீட்டு வேலை சமையல் வேலை செஞ்சுக்கிட்டு நாங்க கொடுக்கறத தின்னணும். இப்படி அமுல்யா சொன்னதுமே தான் மனைவி பார்வதி அந்த வீட்டுல எவ்வளோ நரகத்தை அனுபவிச்சிருப்பான்றத ஈஸ்வர் புரிஞ்சுக்கிட்டார். வேணாம் தம்பி, வேலைக்காரியா என் மனைவியும் பால்காரனா நானும் உங்ககிட்ட இருக்க முடியாது. அப்படி வாழவும் முடியாது. அப்பா எங்களுக்காக மாட்டு தொழுவத்தை எழுதி கொடுத்துருக்காருல்ல, அது போதும் எங்களுக்கு. சம்பாதியம் இல்லைனாலும் திமிரு அதிகம். போங்க போங்க. இப்படி ரொம்ப திமிரா அமுல்யா அவங்க கிட்ட சொன்னான். சுதாகரை கூட்டிட்டு அமுல்யா அங்கிருந்து கோபமா கிளம்பிட்டான். ஈஸ்வர் கூட தன்னோட மனைவி பார்வதியை கூட்டிட்டு மாட்டு கொட்டாய்க்கு வந்தான். அங்க இருந்த 2 பசுவை வெளியில கட்டி போட்டான். அந்த கொட்டாய்க்கு வெளியில இருந்த சில இலைகளை வச்சு ஒரு சின்னதா குடிசை கட்டினான். அந்த குடிசைய சுத்தி அங்கங்க ஈர மண்ணும் இருந்தது. ஈஸ்வர் பார்வதி 2 பேரும் கூலி வேலை செஞ்சாங்க. அந்த பசுமாடுகளை வளர்த்து இருந்ததை வச்சுட்டு வாழ்க்கையை நடத்தி வந்தாங்க. இன்னொரு பக்கம் சுதாகர் அமுல்யா பெருசா வாழணும்னு பட்டணத்துல தெரிஞ்சவங்க கிட்ட வட்டி வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க. ஆரம்ப புதுசுல நிறைய பணம் வந்ததால சுதாகரும் அனாமிகாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மாட்டு கொட்டாயில வாழ்ந்து வந்த ஈஸ்வர் பார்வதியை பார்த்து கேவலமா சிரிச்சாங்க. அண்ணா, இப்பவாவது எங்க வீட்டுக்கு வாங்க, வேலைக்காரங்க மாதிரி வேலை செய்யுங்க, வெளியில கொடுக்குற சம்பளத்தை விட அதிகமா கூலி தரோம். வேணாம் தம்பி, நாங்க வரல, நீங்க போங்க. இப்படி சொன்னதுமே சுதாகர் அமுல்யா அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சுது. லாந்தர் விளக்குல பசுக்களை பார்த்துக்கிட்டு மண் குடிசையில அன்னைக்கு ராத்திரியெல்லாம் ஈஸ்வரும் பார்வதியும் இருந்தாங்க. மறுநாள் விடிஞ்சதுக்கு அப்புறமா பார்வதிக்கு பழைய மண் செவுத்துக்கு நடுவுல ஒரு குண்டா நிறைய ஜொலிக்கிற தங்கம் தெரிஞ்சது. பார்வதி ரொம்ப சந்தோஷப்பட்டு, என்னங்க கொஞ்சம் வெளியே வாங்களேன், வெளியே வந்து பாருங்க, தங்கம் பாருங்க மின்னுது, பார்க்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கு. இப்படி சொன்னதுமே ஈஸ்வரும் வெளியில வந்து பார்த்தான். தங்கத்தை பார்த்து ஒண்ணுமே புரியல அவனுக்கு. எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம்னா இதுதான் போல இருக்கு பார்வதி. கடவுள் இருக்காரு பார்வதி. நம்ம எதிர்பார்த்தவங்க நமக்கு மோசம் பண்ணா கடவுள் நம்மளை என்னைக்குமே கைவிட மாட்டாரு பார்வதி. ஆமாங்க, நம்ம கூட இப்ப அதிர்ஷ்டசாலி ஆயிட்டோம். ஆமா பார்வதி, நீ சொன்னது உண்மைதான். உடல்நிலை சரியில்லாதப்போ அப்பா மாட்டு கொட்டாய் மண் செவர்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா அதுல இப்படி ஒரு அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொல்ல முடியாம போயிட்டாரு. மாமா சொல்லணும்னு தான் முயற்சி பண்ணிருக்காருங்க. ஆனா நம்மளுக்கு தான் புரியலங்க. கூரை செவுருன்னா மாட்டு கொட்டாயோட செவுரு, அதோட கூரை இதெல்லாம் சரி பண்ண சொல்றாருன்னு தான் நம்ம நினைச்சோம். ஆமாம் பார்வதி, நமக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. இதை வச்சு நம்ம ஆடம்பர வாழ்க்கையை வாழாம நமக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு மத்ததெல்லாம் எதிர்காலத்துக்காக சேமிச்சு வைக்கணும். கண்டிப்பாங்க. இப்படி கணவனும் மனைவியும் பேசிட்டு அந்த தங்கத்தை எடுத்துட்டு போய் தேவையான அளவுக்கு வித்துட்டு வாழறதுக்கு ஒரு பெரிய வீடை கட்டினாங்க. விவசாயம் பார்க்க நிலத்தையும் வாங்கினாங்க. சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஒரு நாள் வருத்தத்தோட சுதாகர் வீட்டுக்கு வந்தான். அதை பார்த்து தான் மனைவி, என்னாச்சுங்க இப்படி வருத்தத்தோட வரீங்க? தெரிஞ்சவங்கன்னு எந்த ஒரு சாட்சியம் இல்லாம அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு பணத்தை வட்டிக்கு கொடுத்தா இப்ப நாங்க கட்ட முடியாது. உன்கிட்ட நான் பணத்தையே வாங்கலன்னு சொல்றாங்க. அப்படியே வாங்கியிருந்தாலும் அதுக்கு என்ன ஆதாரம், ஏதாவது எழுதி கொடுத்துருக்குமான்னு என்ன கேக்குறாங்க அமுல்யா. ஐயோ, இப்ப என்னங்க பண்றது? வீட்டையும் நிலத்தையும் அடமானம் வச்சு கொடுத்த பணம் வருமா வராதா? கண்டிப்பா வராது அமுல்யா. உன் சொந்த அண்ணனையே நீ ஏமாத்தினவன்
எங்களையும் ஏமாத்த பாக்குறியா? நல்லா இருக்காது அவ்வளவுதான் சொல்லிட்டேன்னு பயமுடுத்துறாங்கம்மா. இப்ப என்னங்க பண்றது? கடன் கொடுத்தவங்க வந்து நம்ம வீட்டையும் நிலத்தையும் அபகரிக்கிறதுக்கு முன்னாடி அண்ணனை போய் பார்க்கணுமா? மன்னிக்க சொல்லி கேட்போம். வா அமுல்யா. வாங்க போகலாம். நம்ம பண்ண தப்புக்கு அந்த கடவுள் பெரிய தண்டனையா கொடுத்துட்டாரு. இப்படி சுதாகரும் அமுல்யாவும் சேர்ந்து ஈஸ்வர் பாரதி வீட்டுக்கு வந்தாங்க. மன்னிக்க சொல்லி கேட்டாங்க. காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. அப்போ ஈஸ்வரும் பார்வதியும் அவங்க மேல பரிதாபப்பட்டு பண உதவி செஞ்சாங்க. அப்பத்துலேருந்து எல்லாரும் சந்தோஷமா ஒரே வீட்டுல இருந்தாங்க. எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் ஈஸ்வர் பார்வதிய பணக்காரங்களா ஆக்கிடுச்சு. பேராச குணம் சுதாகர் அமுல்யா வாழ்க்கைக்கு நல்ல பாடத்தை சொல்லி கொடுத்தது. இது இவங்க கதை. மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.